வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த மாநிலங்கள் எத்தனை தொகுதிகளை பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 543 மக்களவை தொகுதிகள் இருக்குங்க. மொத்தம் 543. ஆனால் இந்த முறை எலெக்ஷன் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலூர் தொகுதிக்கு எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ -1 மொத்தம் 542 மக்களவை தொகுதிக்கு எலெக்ஷன் இப்போ இந்த வருஷம் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ அது எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை மக்களவை தொகுதிகள் அப்படிங்கிறத இப்போ டேரக்டாக நம்ம கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனியன் பிரதேசங்கள். மொத்தம் 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த 7 யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். மொத்தம் 7 யூனியன் பிரதேசங்கள். ஸோ நல்லா கவனிங்க. இங்கே இருக்கக்கூடியது அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தது அந்தமான் நிக்கோபார். இங்கே சின்னதாக இருக்கக்கூடிய இந்த தீவு கூட்டங்கள் லட்சத்தீவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம தலைநகரம் டெல்லி, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுக்கு இடையிலான பகுதி, அதாவது ரெண்டுக்குமே ஒரே தலைநகரம் தான், அது சண்டிகர். சரிங்களா? அப்புறம் தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ டாமன் இந்த பகுதிகள், பாண்டிச்சேரி. மொத்தம் 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. சரிங்களா? இதில் நம்ம தலைநகரம் டெல்லி அதற்கு மட்டும் 7 மக்களவை தொகுதிகள். ஏன்னா மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு தான் மக்களவை தொகுதிகளை தீர்மானிக்கிறாங்க. டெல்லியில் அதிகப்படியான மக்கள் இருக்கிறதுனால 7 மக்களவை தொகுதிகளாக டெல்லியை பிரிச்சிருக்காங்க, அந்த யூனியன் பிரதேசத்தை. ஸோ மற்ற எல்லா யூனியன் பிரதேசத்திற்கும் ஒரு மக்களவை தொகுதி தான் இருக்குது. ஸோ எல்லா யூனியன் பிரதேசமே ஒன்று தான், டெல்லிக்கு மட்டும் 7. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச மக்களவை தொகுதியை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அதிகபட்ச மக்களவை தொகுதியை கொண்டது ஊபி. 80 மக்களவை தொகுதியில் உத்தரப்பிரதேச மாநிலம் பெற்றிருக்கு. ஏன்னா எங்கெங்கேயோ போய் நம்பர் போடுறான்னு பார்க்காதீங்க. இது அந்தந்த மாநிலங்களின் மேலே நான் நம்பர் போட்டுட்ருக்கேன். ஏற்கனவே இந்த மாநிலம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எந்த மாநிலத்தின் மேலே நான் நம்பர் போடுறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதிகபட்ச மக்களவை தொகுதியை கொண்ட ஒரு மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊபி. சரி, இரண்டாவது அதிகபட்ச மக்களவை தொகுதியை கொண்ட ஒரு மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. அது மகாராஷ்டிரா, 48 தொகுதிகள். ஸோ 80 தான் அதிகபட்சம், 48 இரண்டாவது அதிகபட்ச மக்களவை தொகுதியை கொண்டது. சரி, மூணாவது கேட்டாங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க. 42 மக்களவை தொகுதிகளை கொண்டிருக்கு. சரிங்களா? ஸோ மொதல் 3 இடம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலிடம் உத்தரப்பிரதேசம் 80, இரண்டாவது இடம் மகாராஷ்டிரா 48, மூணாவது இடம் மேற்கு வங்காளம் 42. சரிங்களா? ஸோ இந்த 3 ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழகம் அப்படிங்கும்போது இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கீழே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழகம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 39 மக்களவை தொகுதிகள் இருக்குது. பாண்டிச்சேரியோடு சேர்த்து தான் நம்ம 40க்கு 40ன்னு சொல்லி எல்லா டிவியில் விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் மொத்தம் 39 மக்களவை தொகுதிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 39. பக்கத்தில் இருக்கக்கூடியது கேரளா. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 20 மக்களவை தொகுதிகள் இருக்குது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 28 மக்களவை தொகுதிகள். அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 25 மக்களவை தொகுதிகள். தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் 17 மக்களவை தொகுதிகள். இங்கே இருக்கக்கூடிய சின்ன மாநிலமான கோவாவிற்கு 2 மக்களவை தொகுதிகள். ஸோ நல்லா உன்னிப்பாக கவனிங்க. தமிழ்நாட்டுக்கு 39, கேரளாவிற்கு 20, கர்நாடகாவிற்கு 28, ஆந்திராவுக்கு 25, தெலுங்கானாவிற்கு 17, கோவாவிற்கு 2. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மகாராஷ்டிராவிற்கு 48, அது 2வது இடத்துல இருக்குது. வெஸ்ட் பெங்காலுக்கு 42, அது 3வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் 80 தொகுதிகளை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ தென்னிந்தியா முழுவைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து எந்த மாகாணம் எந்த சைடு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிழக்கு மாகாணம். ஏன்னா நம்மளை போட்டு எந்த மாநிலம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி குழப்பறதும் அதான், அதே மாதிரி எத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்லி குழப்பறதும் அதான். ஸோ அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா கிழக்கு மாகாணங்கள்லேருந்து நம்ம ஈஸியாக தெளிவடைஞ்சிடலாம். சரி பாருங்கள், கிழக்கு அப்படிங்கும்போது இந்த சைடு தான் கிழக்கு. ஸோ கிழக்கு மாகாணங்கள் பற்றி பார்க்கலாம்.
கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச மக்களவை தொகுதியை பெற்ற ஒரே மாநிலம் அஸ்ஸாம். இது வந்து 14 மக்களவை தொகுதிகளை வந்து அஸ்ஸாம் மாநிலம் வந்து பெற்றிருக்கு. மீதியெல்லாம் 1 அல்லது 2 தான் பெற்றிருக்கும். ஸோ 2 இருக்கக்கூடியதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2 மக்களவை தொகுதிகளை பெற்றது பார்த்தீங்க அப்படின்னா திரிபுரா, அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா மேகாலயா, மணிப்பூர், இதெல்லாம் 2 மக்களவை தொகுதிகளை பெற்றது. மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இது எல்லாம் 2 மக்களவை தொகுதியை பெற்றது. மற்ற எல்லாமே ஒரு மக்களவை தொகுதியை தான் பெற்றது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்களேன், மிசோரம் ஒரு மக்களவை தொகுதி. அருணாச்சல் பிரதேசமும் 2 மக்களவை தொகுதி தான் சொல்ல மாட்டோம். அருணாச்சல் பிரதேசம் 2 மக்களவை தொகுதி. ஸோ அருணாச்சல் பிரதேசம், மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா இது எல்லாமே 2 மக்களவை தொகுதி. மிசோரம் ஒரு மக்களவை தொகுதி, நாகாலாந்து ஒரு மக்களவை தொகுதி, சிக்கிம் ஒரு மக்களவை தொகுதி. அதிகபட்ச மக்களவை தொகுதி கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாம் 14 மக்களவை தொகுதிகள். புரிஞ்சா உங்களுக்கு? இதை குறித்து வச்சுக்கோங்க, நோட்டு போட்டு குறித்து வச்சுக்கோங்க. குறிச்சிட்டிங்களா? சரி வாங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய இந்தியாவை பற்றி பார்க்கலாம். மத்திய இந்தியா அப்படிங்கும்போது எந்தெந்த ஸ்டேட் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இங்கே குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 26 மக்களவை தொகுதிகள். மத்திய பிரதேசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எத்தனை மக்களவை தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29 மக்களவை தொகுதிகள். ஏன்னா பெரிய மாநிலம்தான், இருந்தாலுமே மக்கள் தொகை அடிப்படையில் தானே பிரிக்கிறாங்க. ஸோ 29 மக்களவை தொகுதிகள். அதுக்கடுத்து சத்தீஸ்கருக்கு 11 மக்களவை தொகுதிகள். ஒடிசா 21 மக்களவை தொகுதிகள். ஜார்க்கண்டுக்கு 14 மக்களவை தொகுதிகள். வெஸ்ட் பெங்கால் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அது வந்து 42. அது வந்து 3வது மக்களவை தொகுதி. அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை பிரித்தாலுமே 42 தொகுதியோட 3வது இடத்துல இருக்குது அதிகபட்ச மக்களவை தொகுதியில். பீகார் பாருங்கள், பீகார் வந்து 4வது இடத்துல இருக்குது, 40 மக்களவை தொகுதிகள் பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ மத்திய இந்தியாவும் நம்ம பார்த்தாச்சு. குஜராத் 26, மத்திய பிரதேசம் 29, சத்தீஸ்கர் 11, ஒடிசா 21, ஜார்க்கண்ட் 14, பீகார் 40 மக்களவை தொகுதிகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வடக்கு இந்தியா, அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்தியாவின் மாநிலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்களை பற்றி பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் மிகப்பெரிய மாநிலம், இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். அது 25 மக்களவை தொகுதிகளை பெற்றிருக்குது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பாருங்கள், 6 மக்களவை தொகுதிகளை ஜம்மு காஷ்மீரும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இமாச்சல் பிரதேசம் அது 4 மக்களவை தொகுதிகளையும், அதுக்கு அடுத்து 5 மக்களவை தொகுதிகளை வந்து உத்தரகண்டும் பெற்றிருக்கு. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 13 மக்களவை தொகுதிகளை பெற்றிருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானா 10 மக்களவை தொகுதிகளை பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளவு தான் மக்களவை தொகுதிகளுக்கான லிஸ்ட்டு. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 543 மக்களவை தொகுதிகள் நம்ம சொல்லியாச்சு. ஒரு தடவை இந்த வீடியோவை ரீகால் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த மக்களவை தொகுதியில் எந்தெந்த மாநிலங்கள் பெற்றிருக்கு, எவ்வளவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். 7 யூனியன் பிரதேசங்கள் பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.